வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டினுடைய மொத்த பலன்களாக ஒரு ஆண்டுக்குடைய பலன்களாக குரு பெயர்ச்சி இவர்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய அமைப்பில் குருவினுடைய நிலை, ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியினுடைய நிலை, ராகு கேதுவுடைய மாற்றம், இதெல்லாம் மொத்தமான ஒரு பலன்களாக பார்க்கலாம். கடந்த பெயர்ச்சியில் சித்திரை மாத பலன்களில் மீனராசி நண்பர்களுக்கு பலன்கள் விட்டு போன நிலையில் இவர்களுக்கு எல்லா பலன்களையும் இணைத்து ஒரு வருடத்திற்குடைய பலன்களாக அனைத்து வருடக்கோள்களையும் இணைத்து இந்த பதிவில் நான் எனக்கு தெரிந்தவரை சொல்ல இருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பதிவை பொறுமையாக பார்த்து பலனடைய வேண்டும். மீன ராசி நண்பர்களுக்கு முதலில் முக்கியமான ஒரு நிலை மட்டுமில்லை, இரண்டு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த தமிழ் ஆண்டோடு தொடர்பாக இருக்கிறது. இவர்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜென்மச்சனியாக இந்த விஸ்வாவசு தமிழ் ஆண்டு தொடங்குவதற்கு சற்று முன்னர் ஒரு மார்ச் 29 தமிழ் ஆண்டுக்கு 14 நாட்களுக்கு முன்னராக இந்த சனி கிரகத்தினுடைய அமைப்பு 7.5 சனியில் ஜென்மச்சனியாக ஒரு முக்கியமான ஒரு 7.5 சனியின் கோட்சார நிலையில் ஒரு கவனமான பலனாக நடந்திருக்கிறது. அடுத்ததான முக்கியமான ஒரு நிலை, இவர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய மீனத்தின் அதிபதி, அதே சமயம் அவர் தனுசிற்கும் அதிபதி தான். இந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்தவரை இவர்களுடைய அதிபதியான குரு கிரகம் 4ஆம் வீட்டில் பயிற்சி அடைந்து இருக்கிறார். ஸோ இது இரண்டும் ரொம்ப முக்கியமான நிலை, ராசியோடு தொடர்பான நிலை. அடுத்த 2 நிலை கிரக மாற்றங்கள், ராசியில் இருந்த கடந்த 1.5 ஆண்டுகள் ஜென்மத்தில் அமர்ந்து தொல்லை பண்ணி கொண்டிருந்த ஜென்ம ராகு நகர்ந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 12ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். அதே போல 7ஆம் வீட்டில் இருந்த கேது கிரகம் அவரும் பின்னால் வீட்டில் 6இல் வந்து அமரப்போகிறார். ஸோ இந்த 4 கிரக மாற்றங்களையும் இணைத்து மீனத்திற்கு பலன்களை பார்க்கலாம். முதலில் ஜென்மத்தில் வரக்கூடிய சனி அப்படின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது சந்திரன் மேலே சனி செல்வது சற்று கவனமான காலகட்டம். மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தாயாருடைய ஆரோக்கியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்க வேண்டும். மீனத்தின் அடிப்படையில் மீன ராசியிலிருந்து எண்ணிக்கை அடிப்படையில் சந்திரன் பஞ்சமாதிபதியாக மீனத்திற்கு வருவதனால் 5 தொடர்பான காரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியில் பிரச்சனைகளை நேரடியாக கொடுக்கலாம். இல்லைன்னா அது தொடர்பாக ஏதோ ஒரு மன வருத்தம், மன அழுத்தம் இருக்கலாம். 5 தொடர்பாக அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ் மனதுன்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய வளரக்கூடிய நிலையில் அவங்களுடைய எதிர்காலம் அப்படி இருக்கலாம். பூர்வீகம் தொடர்பான நிலையாக இருக்கலாம். காதல் தொடர்பான நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரியாக 5ஆம் வீட்டின் சந்திரனை ஜென்மச்சனி கடக்கும் பொழுது இதில் சற்று முன்ன பின்ன சில விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு அஷ்டமாதிபதியான சனி கிரகம் அந்த சந்திரன் மேல் செல்வதனால் உங்களுக்கு ஓரளவிற்கு இந்த 5 தொடர்பான விஷயங்களை ரொம்ப இமோஷனல் கனெக்ட் வைத்து கொள்ளாமல் சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்க மனதில் தெளிவான முடிவுகளை எடுப்பது, உங்க மன ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஒரு முக்கியமான பலன். ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லிவிட்டோம். சந்திரன் மேல் சனி செல்வது ஒரு பெரிய தொல்லை. மனது, தாயார் ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், அது உங்களுக்கு 5 குடையவர் பஞ்சமாதிபதி 5ஆம் வீடு தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக ராசிக்குடைய குரு கிரகம் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கிய 1.5 மாதமாக இருக்கக்கூடிய இந்த மே மாதம் 14ஆம் குரு கிரகம் உங்களுடைய 3இல் இருந்து 4ஆம் வீடாகிய மிதுனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்னே சொல்லலாம். இந்த பலனை எடுக்கும் பொழுது பெயர்ச்சி நடந்து விட்டது. ஸோ இந்த 4இல் அமரக்கூடிய குரு கிரகம் கண்டிப்பாக முதலில் மாணவர்களாக இருப்பவர்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு, தசாபுத்தியிலும் குரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மாணவர்கள் உங்கள் வீட்டில் இந்த மீன ராசியில் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்க படிப்பில் ஏதாவது ஒரு ஆர்வம் இல்லாத நிலையாக இருக்கலாம். ஏனென்றால் ஆல்ரெடி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் மனோகாரகன், மனதிற்குடைய 5 குடையவராக வரக்கூடிய ஆதிபத்திய சந்திரன், எல்லா வகையிலும் அந்த ஜென்மத்தில் செல்லக்கூடிய சனி கிரகம், ராசிநாதனும் 4ன்னு சொல்லக்கூடிய படிப்பு ஸ்தானத்தில் தனித்த குருவாக சுபகிரகமாக இருந்து அந்த 4ஐ சிறிது கண்டிப்பாக தொல்லை பண்ணுவார். முக்கியமாக தசாபுத்தி நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு நீங்க அவங்க வேணும்னு செய்யறாங்கன்னு நினைத்து கொள்ளாமல் இது கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு
உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் அவங்களோட சுயஜாதகப்படி என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் அவங்கள தட்டி கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தால் மட்டுமே அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். கிரகநிலை சரியில்லாத பொழுது குழந்தைகளை நீங்கள் மேலும் கண்டித்து கோபித்து கொண்டால் உங்களுக்கு இருக்கிறதும் இன்னும் ஒரு மோசமான டேமேஜஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இளவயது மீனராசி நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு படிப்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் பிரேக் ஆஃப் எஜுகேஷன் கூட எடுக்கலாம். கண்டிப்பாக தசாபுத்தி நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை சில ஜாதகங்களில் நான் பார்த்த அடிப்படையில் இதை உறுதியாக சொல்ல முடிகிறது. உங்களுடைய கோஆப்ரேஷனும் உங்களுடைய மோட்டிவேஷனும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அடுத்ததாக வளர்ந்தவர்களாக ஜாப்ல இருக்கிறவங்க, மிட் லைஃப்ல இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இது ஒரு இடமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். 4ல் அமர்ந்த குரு கிரகம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடமாற்றமான புது வேலைக்கு செல்லலாம். அவர் பார்க்கக்கூடிய வீடு உங்களுடைய 8ஆம் வீடு துலாம் ராசி, உங்களுடைய 10ஆம் வீடு தனுசு ராசி, தன்னுடைய வீடு. ஸோ உங்களுக்கு வலுப்பெறுவது 4ல் அமர்ந்து 8, 10, 12 இதையெல்லாம் குரு பார்க்கிறார். ஸோ இது ஒரு நல்ல இடமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல சுப விரயங்களாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையாகவும் இது எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் ராசியிலிருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் 12ல் அமர்ந்த ராகு கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவோடு திரிகோணமாக 4, 12ன்னு சொல்லக்கூடிய அந்த பாவகங்களோடு கனெக்ட் ஆவது கண்டிப்பாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கலாம். ஸோ இது இந்த அளவிற்கு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு மேல் கேத்துவுடைய பயிற்சி பலன் நான் சொல்லும் பொழுது கடன்களில் கூட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை முதலீடு செய்யக்கூடிய அந்த பட்ஜெட் தொகையில் ரொம்ப நீங்கள் ஒரு நிதானமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட்டில் வேறு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்த நிலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க நீங்கள் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த 4ல் அமர்ந்த குரு கிரகம் மறுபடியும் 5ஐ தொல்லை பண்ணுவார். ஆல்ரெடி உங்களுக்கு 5 தொடர்பான எல்லா தொல்லைகளையும் ஜென்மச்சனி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ குழந்தைகளாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்ப கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும். குருவினுடைய பிளேஸ்மெண்ட் ஒரு நல்ல சுபவிரியங்களும் நல்ல இடமாற்றத்தையும் கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 6, 8, 12ஆக சில பாவகங்களை இந்த குருவினுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய வீடுகள் சில தொல்லைப்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குழந்தைகளோடு விட்டு கொடுப்பது, உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சில அனுசரித்து செல்லக்கூடிய நிலை, சண்டைகளை பெரிதாக்காமல் இருப்பது, மூத்த சகோதர சகோதரிகளோடு சில உறவுகளில் நீங்கள் சரியாக மெயின்டைன் செய்வது, உங்களுடைய தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது, இதெல்லாம் குருவினால் வரக்கூடிய சில கவனமான பலனாக இருக்கும். ஸோ முதலில் ஜென்மத்தில் சனி அடுத்த குருவுடைய நிலை பார்த்துட்டோம். ராகு கேதுவிற்கு வரும் பொழுது நீண்ட நாள் உங்களோட ஜென்மத்தில் அமர்ந்த ராகு ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார். ராகு கிரகம் ஒரு ஓவர் திங்கிங்கையும் ஓவர் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கக்கூடிய கிரகம். இப்பொழுது அவர் 12ஆம் வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியுடைய படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் விரயம்னு சொல்லக்கூடிய சுப விரயம், வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள், இல்லைன்னா உங்களுக்கு மேல் படிப்பிற்காக இல்லை படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த கடல் கடந்து செல்லக்கூடிய அயல்நாடு பரதேச வாசம்னு சொல்லக்கூடியது இந்த 12ஆம் வீடு. அங்கு வந்து ராகு அமரப்போகிறார். இது நம்ம மேலே சொன்ன படிப்பு ரீதியிலாகவும் உத்தியோகத்திற்காக வெளிநாடாக இருந்தாலும் இது நல்ல பலன்களை கொடுக்கும். உறவை குறிக்காத வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய பணம், புகழ், அந்தஸ்து, வேலை இது போன்ற விஷயங்களுக்கு இந்த 12ஆம் வீட்டு ராகு நல்ல பலனையும், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையிலும் உங்களுடைய தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் இது சில பிரச்சனைகளை கொடுக்கும். 12th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கும்ப ராகு குடும்ப வாழ்விலும் சற்று பிரச்சனைகளை ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு பாதக வீட்டில் இந்த ராகு அமர்கிறார். அந்த வீடு கொடுத்த சனி அந்த மேஷத்திற்கு 12ல் மறைந்தாலும் உங்களை பொறுத்தவரை அது ஜென்ம ராசியாக வருவதனால் இது சற்று உங்களுக்கு கவனமான பலன்களை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டிங்டாக தெரிகிறது. ரொம்ப நீங்கள் பொறுமையாக இந்த காலகட்டத்தை கடந்து வந்தால் ஓரளவிற்கு சமாளிக்க முடியும். பயப்பட தேவையில்லை. சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டுதல் மட்டுமே தேவை. இது பொது பலன்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் உங்களோட விருப்பமான அருகிலுள்ள ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கும் ஏற்றாற் போல சில முடிவுகளை எடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ராகுவுடைய தொடர்பாக உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய
ராசிநாதனாக இருக்கக்கூடிய 4இல் உள்ள குரு, இந்த இரண்டும் வருவது. குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமாக பேசி ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. விரயங்கள், சுப விரயங்கள், வீடு வாகனம் போன்றவை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆகாமல் இருப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்து நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவது நல்ல நிலையாக இருக்கும். மறுபுறம் ராகு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிற நிலையாக காட்டுகிறது. பேசி பலனில்லைங்கிற சூழலில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில குணங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அமைதியாக நீங்கள் இருந்து விடுவது, மாற்ற நினைத்தாலும் மாற்ற முடியாத சில விஷயங்களுக்கு போராடுவதை நம்ம நிறுத்திவிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வது நல்ல பலனாக இருக்கும். தொழில் ரீதியிலாக பார்த்தீங்கன்னா 10th ஹவுஸோடு கனெக்ட் ஆகக்கூடிய ராகு, தொழிலுக்கான விரயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது, கையிருப்பு பணத்தை கொஞ்சம் சேமித்து வைப்பது, இந்த பலன் மட்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக கேது கிரகம் உங்களுடைய 7ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு மாறுவார். 6 என்று சொல்வது திடீரென்று வேலையில் சில மாற்றங்களை கொடுக்கலாம். ஆனால் அற்புதமான நல்ல உயர்வான வருமானத்தோடு கூடிய நல்ல வேலையாக அது இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு விரும்பத்தகாத, விருப்பம் இல்லாத ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றத்தோடு கூடிய வேலையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. 4இல் உள்ள குரு கிரகமும் இந்த 6இல் வரக்கூடிய கேது கிரகமும் ஜாப்ல ஒரு சேஞ்சஸ், அதனால உங்களுக்கு ஒரு இடமாற்றம். அதே குரு 8ஐ பார்ப்பதனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், உடல் சோர்வு, இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத சில அஷ்டமஸ்தானத்துடைய பலன்களை எல்லாமே இந்த ஜாப் மூலியமாக, இடமாற்றத்தின் மூலியமாக இந்த கிரகங்கள் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக கேதுவுடைய தொடர்பாக வரக்கூடிய வீடுகள் உங்களுடைய ஒரு ராசிநாதன் 10ஆம் அதிபதியான குரு கிரகத்தை பார்க்கிறார். முடிந்தால் எல்லோருமே, முக்கியமாக மீன ராசியில் உள்ளவர்கள் கூட இந்த ஆண்டு இந்த பயிற்சிகள் எல்லாமே நடந்து முடிந்த நிலையில் ராகு கேது பரிகார ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஈஸியாக பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று நல்ல வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் செய்து ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் மறக்காமல் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு சில அன்னதானம் உங்களால் முடிந்தவர்களுக்கு வாங்கி கொடுப்பது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ராகு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவை தொடர்பு கொள்வதனால் உங்களை அறியாமல் சில அகலக்கால் வைத்து நிறைய ஒரு பணத்தை செலவு செய்து வீடு வாகனம் வாங்க சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு திசை நடப்பவர்களுக்கோ இல்லை ராகு திசை நடப்பவர்களுக்கோ இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான விரயங்களை இழுத்துவிடக்கூடிய நிலையில் அந்த விரயஸ்தான ராகு சில வேலைகளை செய்வார். இதனால் குடும்பத்தில் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படலாம். உங்களுடைய முடிவுகளும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய முடிவுகளும் கான்ட்ராஸ்டாக இருக்கலாம். ஸோ கேது அடுத்ததாக தொடர்பு கொள்ளக்கூடிய மற்றும் 2 வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இது துலாத்திற்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காத கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது 8ஆம் வீட்டை எந்த விதத்திலும் தடுக்காத ஒரு கேது மீண்டும் 8ஆம் வீட்டினுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பலன். ஸோ உங்களுடைய அலைச்சல்கள் நிறைய, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின், மென்டல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றிய கவலைகள் இதெல்லாம் இருப்பதனால் இதெல்லாம் உங்களுக்கு கவலைப்பட்டு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு அதையெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. உங்களோட ரொட்டீன் லைஃப்பை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஃபேமிலி, குழந்தைகள் அப்படிங்கிற நிலையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பணியில் இருக்கிறவங்க பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இது ரொம்ப நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த அளவிற்கு முயற்சிகள் செய்து புரிந்து கொண்டு அப்ளை செய்யும் பொழுது இதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தையும் இந்த கேது கிரகம் பார்ப்பதனால் முக்கியமாக இந்த கடன்கள் வாங்கி தொழில் முதலீடுகள், புதிய விரயங்கள் செய்வதற்குடைய ஒரு வாய்ப்பு. இந்த 10ஆம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தை கேதுவும் குருவும் சேர்ந்து பார்ப்பது ராகுவுடைய ஆளுமை. இந்த ராகு கிரகம், கேது கிரகம், குரு கிரகம், சனியும் சேர்ந்து அர்த்தாஷ்டமமாக இந்த தனுசு ராசியை பார்ப்பது உங்களுக்கு, மீனமாகிய உங்களுக்கு 10ஆம் வீடு. கண்டிப்பாக சுய தொழில் நண்பர்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன்கள் உங்களுக்கு ஆசை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமான கடன்கள் வாங்கினால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். ஜென்மத்தில் சனி இருப்பது மன அழுத்தத்தை கொடுக்கும். தூங்க முடியாத அளவிற்கு இது ஒரு பெரிய ஒரு கவலையாக மாறும். ஜென்மத்திலிருந்து சனி அடுத்த வீட்டிற்கு 2027ஆம் ஆண்டு மாறும் பொழுது கூட உங்களுக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டில் சனி நீச நிலை பெறுவதனால் நினைத்த அளவிற்கு இது நாள் வரை இருந்த அளவிற்கு கையில் பணப்புழக்கம் சற்று குறைவாகவே வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு விரயங்களை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அவுட் ஆஃப் ஆல் த 12
ராசிஸ் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ரொம்ப ஒரு விரயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய நிலையாக நிறைய கிரகங்கள் இங்கு டார்கெட் பண்ணுவது ரொம்ப உங்களுக்கு அதிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான சில விரயங்களாக கூட இது இருக்கலாம். நீங்கள் அவங்க பிடிவாதம் பிடித்து இந்த மாதிரியான ஒரு படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு கூட சில சமயங்களில் பிடிவாதம் பிடிக்கலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிந்த படிப்பை மட்டும் கடனாக வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் குழந்தை வருத்தப்படக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது இப்படின்னு நினைத்து சிலர் பெரிய கடனுக்குள்ளே சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இதை ரெக்கவர் பண்ணக்கூடியது நீங்கள் தான். அதனால் நீங்கள் ரொம்ப யோசித்து சரியான முறையில் உங்களால் இதை எப்படி ஃப்யூச்சரில் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பலமுறை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பலரிடம் பேசி தெளிவான ஒரு முடிவை எடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ரொம்ப நல்ல நிலை. ஏனென்றால் ஏன் இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஜென்மத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மேல் செல்லக்கூடிய ஒரு சனி கிரகம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு நிலை. அவரும் விரையாதிபதி, விரயஸ்தானத்தில் ஆல்ரெடி ராகு கிரகம் இருக்கிறார். அவரே ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்பான்ஷனை கொடுக்கக்கூடிய பிளானட்டை. மேலும் அந்த ராசிநாதன் உங்களுக்குடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கிரகமும் இந்த 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். எங்கே திரும்பினாலும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு நிறைய கடன்கள் மூலியமாக வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக உங்களை சுற்றி டார்கெட் பண்ணும். நீங்களும் இதில் விக்டிமைஸ் ஆகக்கூடிய, இதுக்கு பலிகடாவாக மாறக்கூடிய நிலையாக, சிலருக்கு கார்மிக்கான சில பிரச்சனைகளாக இது மாறிவிடும். நீங்கள் ஓரளவிற்கு ஒரு விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை மாற்ற முடியும், கர்மாவை கூட மாற்ற முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு கர்மா மட்டும் இல்லை, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றாற் போல பல கர்மாக்கள் இருக்கிறது. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைத்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதோட எண்ட் ரிசல்ட் ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த செயலில் சில மாற்றங்களோடு நம்ம வேறு பல விதமான முயற்சிகள் செய்யும் பொழுது அதனுடைய எண்ட் ரிசல்ட் வேறு வேறு விஷயமாக முடியும் இல்லையா? அதுதான் கர்மா சேஞ்சிங் அப்படிங்கிற விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது, உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது, திருமண பந்தமும் குழந்தைகளுடைய உறவும் என்றைக்குமே வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்வது, உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சரியான முறையில் அணுகுவது, இதெல்லாமே மீன ராசிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் சொல்வது, முடிந்தால் சனிக்கிழமைகளில் பக்கத்தில் அனுமன் டெம்பிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அனுமன் கோயிலுக்கு செல்வது, இல்லைன்னா விநாயகர் கோயிலும் நவகிரகமும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது, கோவிலில் ஏற்றக்கூடிய தீபம் எப்பொழுதுமே ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வயதில் மூத்தவர்களாக சிறிய வயதில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கோவிலில் தினப்படி சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அது இயற்கையோடு நேரடியாக பேசும் அப்படின்னு சொல்வார்கள். இந்த பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்வது இது காற்றோடு தொடர்பான ஒரு நிலை, தீபங்கள் ஏற்றுவது நெருப்போடு தொடர்பான நிலை, பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்வது இது பூமி தத்துவத்தோடு தொடர்பான நிலை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டி இதெல்லாம் செய்வது பார்த்தீங்கன்னா நீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிலை. இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களில் நிறைய விஷயங்களாக வழிபாடு செய்யலாம். எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய நிலையில் கூட நிறைய எளிதாக கடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாஸாக மைண்டில் உங்களுக்கு உதிக்கக்கூடிய நல்ல பலனாக மாறும். கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகமும் பார்த்து கொண்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் 2025ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டாக இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஏப்ரல் 26ஆம் வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு முழுவதும் 4 கிரகங்கள் மேஜராக இருக்கக்கூடிய அந்த 4 வருடக்கோள்களினுடைய மாற்றத்தினால் மீன ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள், இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே நீங்கள் சுதாரிப்பாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் கூட நிறைய விஷயங்களில் ரொம்ப சில விஷயங்கள் கஷ்டம் அப்படின்னு நினைத்த விஷயங்கள், அது நினைக்கும் பொழுது இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும் பொழுது அவ்வளவு சுலபமாக அது மாறிவிடுகிறது. ஸோ நீங்கள் எல்லோருமே தைரியத்துடன் இந்த ஒரு கிரக பெயர்ச்சிகளையும் இந்த ஜென்மச்சனியையும் கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் அனாலிட்டிக்ஸில் பார்த்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.